ஆசிரியர் அதிபர் பிரச்சினையை அடுத்த 3 மாதங்களுக்குள் தீர்க்கவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய. புதிய கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்காக ஆசிரியர் அதிபர் இடமாற்றங்கள் சரியான முறையில் நடைபெற வேண்டும் என்றும் மாகாண மற்றும் மத்திய அரசுகளுக்கிடையில் சரியான ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக மாகாண, வலய மற்றும் கோட்டா மட்ட கல்வி மற்றும் நிர்வாக அதிகாரிகளை தெளிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட தெளிவூட்டல் கலந்துரையாடல் தொடரின் முதல் கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்று நேற்று 12ஆம் தேதி வடமத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் பாடத்திட்ட திருத்தங்கள், கணிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு செயல்முறைகள், அடிப்படை வசதிகள் மேம்பாடு, ஆசிரியர் அதிபர் மற்றும் கல்வி நிர்வாக வெற்றிடங்களை குறைத்தல், மாகாண சபைகள் மற்றும் மத்திய அரசுகளுக்கிடையில் சரியான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளல், மாகாண சபை அளவில் இருக்கும் பிரச்சினைகளை புரிந்து கொண்டு அவற்றிற்கு விரைவான தீர்வுகள் வழங்குதல் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, தற்போதுள்ள கல்வி முறை மாற்றப்பட வேண்டும் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்காக இந்த சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக தற்போது இருக்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும், டிஜிட்டல் மயமாக்கலையும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக வடமத்திய மாகாணத்தில் இருக்கும் ஆசிரியர் அதிபர் பிரச்சினையை அடுத்த 3 மாதங்களுக்குள் தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.